ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்னஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் இந்த வெயிலுக்கு தேவையான ஒரு ஆரோக்கியமான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு நம்முடைய குழந்தை பருவத்தை ஞாபகப்படுத்தும். ஆமாங்க, தாத்தா பாட்டியோடு நாம் உட்காந்து சாப்பிட்ட பழைய சாதம் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்முடைய மறந்து போன உணவுகளில் பழைய சாதமும் ஒன்று. அந்த சாதத்தை டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சாதம் மிக்ஸ் பண்ணி வைக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு பாட்டு எடுத்துக்கலாம். மண்பானையாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். அதில் நம்ம சமைச்சி சாப்பிட்டது போக மீதி இருக்கிற எக்ஸ்ட்ரா சாதத்தில் ஒரு 2 கப் எடுத்துக்கலாம். சேர்த்துட்டு 1 கப் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். தண்ணி சேர்த்துட்டு அதோட காய்ச்சி ஆறின பால் 1 கப் சேர்த்துக்கலாம். இப்போது இதை கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கலந்ததுக்கு அப்புறமா அதில் 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்க போகிறோம். கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் தயிரும் சேர்த்தாச்சு. தயிர் சாதத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் நல்ல பெரிய சைஸாக இது மாதிரி கட் பண்ணிவிட்டு 2 வெங்காயம் 2 பச்சை மிளகா இது மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை 8 மணி நேரம் அப்படியே வைக்க போகிறோம். ஓவர் நைட் அப்படியே வச்சுட்டு திரும்ப நம்ம காலையில் எடுத்து பார்த்தோம்னா தயிர் நல்லா உறைஞ்சி இது மாதிரி சாதம் நல்லா கெட்டியாக வந்திருக்கும். இப்போது இந்த சாதத்தை இன்னொரு பவுலுக்கு கொஞ்சம் மாற்றிக்கலாம். தேவையான அளவு எடுத்துக்கிட்டு அதில் சாதத்துக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு உப்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சம் பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலை இலையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்க்கும்போது சாதம் சாப்பிட இன்னும் வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம்னா நெய் மாதிரி பழைய சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஃபெர்மெண்டட் ப்ரோபயோட்டிக் ஃபுட் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கிறோம். அதோட உடல் சூட்டையும் குறைக்கும். இந்த சாப்பாடை நம்ம அடிக்கிற வெயிலுக்கு அடிக்கடி இதை நம்ம எடுத்துக்கலாம். நம்ம சாப்பிட்றது இல்லாமல் குழந்தைங்களுக்கும் இந்த சாப்பாடை கொடுத்து அதன் நன்மைகளை நம்ம எடுத்து சொல்லலாம். இந்த சாப்பாட்டோட மாங்காய் ஊறுகாய் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மாதிரி மோர் மிளகாவும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போது மாங்காய் ஊறுகாய் வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் வச்சு கூட சாப்பிட்லாம். நெய் போல் பழைய சாதம் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு புது வீடியோவோட மீண்டும் சந்திக்கலாம். பை பை.